2 பொங்கல் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தானே அப்படி சொல்றாங்க. இந்த நேரத்துல இப்படி வந்து மாத்தினீங்கன்னா அது உங்க பிள்ளையோட வாழ்க்கையை பாதிக்குமா? இல்லங்க, இன்னொருத்தி வரலையே, இப்ப என்ன பண்றது? அகிலா நிச்சயமா வந்துருவா அத்தை. அவ கிளம்பிட்டா, டிராபிக்ல இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு போன் பண்ணி சொன்னா. அகிலாவே வந்துட்டால. வாமா அகிலா. வர வழியில செம்ம டிராபிக், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லம்மா, நீ லேட்டாவும் வரல சீக்கிரமாவும் வரல, கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்கிற. கண்டுக்காத மாதிரியே நிக்கிறல்ல. இன்னைக்கு ஃபுல் டே இங்க தானே இருப்ப, பாத்துக்கிறேன். என்னடா வாய பாத்துக்கிட்டே நிக்கிற? இந்தா போய் தண்ணி எடுத்துட்டு வா. உன் அலங்கார பைய கொடு, தண்ணி எடுத்துட்டு சீக்கிரம் வா. நீ போய் வேலையை பாரு போ. இந்தாங்க பானையில பூவை கட்ட சொல்லுங்க, போங்க. சும்மா நிப்பீங்க. நல்ல பூவா பார்த்து வாங்க மாட்டியா? ஹாய். ஏய் பாத்து. ஏய் இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுவ? உன் காதுக்குள்ள வந்து கத்துற. முதல்ல உன்னை யார்டா இங்க வர சொன்னது? எதுக்கு வந்த? ஹலோ மேடம், இன்னைக்கு பொங்கல் வைக்க வந்ததே எங்க அப்பாவுக்காக. பொங்கல் இங்க தான் வைக்கிறாங்களா சார்? பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போகாம இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். அது அங்க நின்னுட்டு இருந்தானா, திடீர்னு பார்த்தா கோயில்ல இருக்கிற அம்மன் சிலை அப்படியே நடந்து போற மாதிரி இருந்துச்சு. அது ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தனா நீ நிக்கிற. அதான் மேடமுக்கு சிரிப்பு வருது இல்ல, கொஞ்சம் சிரிக்கலாமே. சிரிப்பெல்லாம் ஒன்னும் வரல, அந்த குடத்தை எடு. நிஜமாவே எப்படி இருக்க தெரியுமா கிலா? இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்க, சும்மா அள்ளுது. நானும் உன்னை பார்த்துட்டே நிக்கிறேன், நீ தான் என்ன கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காம வந்ததுக்கே இப்படி நீ பின்னால வந்திருக்க. இதுல நான் உன்னை பார்த்துட்டு வந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? உஷார் தாண்டி நீ. உஷாராதான் இருக்கணும் கதிர், உனக்குதான் அது புரியவே மாட்டேங்குது. அத்தையோ அக்காவோ பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம அக்காக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் இருக்குல்ல கதிர், நான் ஒன்னும் சத்தியத்தை மீறல. அவங்க தானே உன்னை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு ஒன்னும் உன்னை பார்க்க வர சொல்லல, மாமாவுக்காக பொங்கல் வைக்க வர சொல்லிருக்காங்க. இருக்கட்டும், அதுக்காக வந்த இடத்துல கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட பேசல. எப்படி அவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா நீயும் இப்படி பண்றிய? போ, இந்த குடம் நிறைய தண்ணி எடுத்துட்டு போயிட்டு பொங்க வை. போ, என்ன பார்க்க வேணாம், என்கிட்ட பேசவும் வேணாம். உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்படிதான் முதல்ல உன்னை துரத்தி லவ் பண்ண. நீ என்ன வேண்டாம் வேணான்னு விரட்டின. அப்புறம் உனக்கு அதே நிலைமை வந்தப்போ உன்னை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னல, அது எல்லாமே போய் என்ன சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லை அகிலா. இப்ப என் மேல நம்பிக்கை இல்லைல்ல உனக்கு? அதான் சும்மா எங்க அம்மா உங்க அக்கான்னு காரணம் காட்டிட்டு இருக்க. கதிர், நான் உன்னை நிஜமாவே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை தப்பா நினைச்சு நான் எதையும் சொல்லல. உன்னை நான் முழுசா நம்புறேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு கதிர். ஏன் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோயேன். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம 2 பேரோட மனசும் மீறிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அதை விட அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே இல்லை. நம்ம 2 பேரும் உண்மையா விரும்புறோம்னு தெரிஞ்சோம் அந்த காதலை மதிச்சு மகாக்கா நம்மள சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தா. இப்ப நம்ம செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி நம்ம காதலோட மரியாதையை காப்பாத்தணும் கதிர். நிச்சயமா காப்பாத்துவோம் அகிலா, எந்த தப்பு நடக்காது, என்ன நம்பு. அதுக்காகலாம் என்ன பக்கத்திலே வரக்கூடாதுன்னு விரட்டாது என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ஒன்னா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். வா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். எதுக்கு? செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சு எல்லாரும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும் அப்படியா? இப்பதானே நான் சொன்னேன், திரும்பியும் ஆரம்பிக்கிறேன். ஐயோ புஜிட்டி, புரிஞ்சுக்கோ, இது வெறும் ஜிப்லி தான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஸ்டேட்டஸ் வச்சாலே அது நான் தானே கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இல்ல எனக்கு தெரியாம வேற ஏதாச்சும்? ஐயோ, எனக்கு என்னைக்கு ஒரே பொண்டாட்டி தான், அது நீ தான்.
நீ மட்டும்தான். இதே சிரிப்பு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோ, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்.